என் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தெய்வ வாக்கு ஏசாயா 46:4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரவயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். என் அன்பானவர்களே, இந்த வேத வார்த்தை இஸ்ரவேல் மக்களை குறித்து கூறப்பட்ட வார்த்தையாகும். அந்த மக்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை தாங்குவேன், இனிமேல ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று அவர் சொன்ன பிரகாரம் அதை கர்த்தர் அப்படியே செய்தார். இந்த வார்த்தை நமக்கு அப்படியே பொருந்தும். ஏனென்றால் நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நம்மை பார்த்த கர்த்தர் இந்த காலவெளியை கூறுகிறார், நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று. என் அருமையானவர்களே, தாங்குவது லேசான ஒரு காரியம் அல்ல. தாங்குவதும் ஏந்துவதும் சுமப்பதும் தப்புவிப்பதும் ஒரு சாதாரண காரியம் அல்ல. அது அசாதாரணமான காரியம். கர்த்தர் செய்வேன்னு சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நிறைய மக்கள் நம்மை பார்த்துபடியே கூறலாம், அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளும் உறவினர்களும் அல்லது நிறைய நண்பர்களும் சொல்லலாம், கவலைப்படாதப்பா, நிச்சயம் நான் உன்னை தாங்குவேன், ஏன் கவலைப்படுற, அப்படியே உன்னை உதவி செய்வேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவேன்னு சொல்லலாம். சொல்லுகிற மனிதன் தானே. அவருடைய குணங்கள் மாறும்போது நிச்சயம் அவருடைய வார்த்தைகளை மாறிப்போகும். ஆனால் கர்த்தர் சொன்னால் சொன்னது தான். அவர் உண்மையுள்ளவர், வார்த்தையில் எப்போதுமே உண்மையுள்ளவர். தான் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்ற வல்லதேவனாக இருக்கிறார். ஆகவே நான் கூறுகிற இந்த காலவெளியிலே கர்த்தர் வார்த்தை விசுவாசிங்கள். யார் உங்களை தாங்குறாங்க இல்லையோ, யார் உங்களை ஏந்துறாங்க இல்லையோ, யார் உங்களை சுமக்கிறாங்க இல்லையோ, நிச்சயம் கர்த்தர் உங்களை அவர் கண்டிப்பாக தாங்குவார், சுமப்பார், தப்புவிப்பார். வானம் ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒழிவதில்லை. விசுவாசிங்கள். இன்றைக்கி நிலைமை மோசமாக இருக்கலாம், மாறி போகும். யார் என்னை கொண்டு போய் சேர்ப்பார்கள், என் வாழ்க்கை இப்படி இருக்கதே என்று ஒரு கலக்கம் இருக்கலாம். கவலை வேண்டாம். கண்டிப்பாக ஏந்துவார், உங்களை சுமப்பார், தப்புவிப்பார். வார்த்தை விசுவாசிங்கள், பாரத்தை அனுமதி வையுங்கள். நிச்சயம் வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு நடக்கும். கர்த்தர் நிச்சயம் உங்களை சுமப்பார், தப்புவிப்பார். அப்படி ஆகட்டும். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.